இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ரா பற்றிய 10 சுவாரஸ்யமான விஷயங்கள். 10 fascinating things about எஸ்ரா. பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு பிரியமான மனிதர்கள்ல இவரும் ஒருத்தருங்க. ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு மனிதர். இவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இவரை பத்தி அதிகமா நம்ம சர்மன்ஸ் கேட்டது இல்லைங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இவரோட லைஃப்ல இருக்குது. அதை இந்த காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய இதயம் ஃபுல்லா ஆயத்தமா இருந்துச்சு. எதுக்கு? ஊழியம் பண்றதுக்கு, இல்லைங்களா? நம்ம அப்படியே போயிட்டு ஊழியம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்துக்கும் ஆயத்தம்ன்றது ரொம்ப அவசியம். பேப்டிசம் எடுக்கணும்னா கூட முழு இதயத்தோட நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் நம்ம போய் எடுக்கணும். இவர் இஸ்ரேலுக்கு ஃபுல்லாவே ஒரு ஊழியக்காரரா இருந்தாரு. சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவரா இருந்தாருங்க. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, ஃபர்ஸ்ட் இவர் வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிடுறாருங்க. அந்த இதயம் அவர்கிட்ட இருந்துச்சு. இது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, எஸ்ரா சாப்டர் 7 verse 10ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியமங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினான். பாத்தீங்களா? ஒரு இதயத்தை பக்குவப்படுத்தினார். எதற்காகனாக்கா, கட்டளைகளையும் நீதியும் உபதேசிக்கணும், வேதத்தை ஆராயணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் என்னன்னாக்கா, ஆராயிறது மட்டும் இல்ல, அதன்படி செய்யணும் அப்படின்றதுங்க. வேதத்தை ஆராய்வது தேவனுடைய கிருபையில தான். ஆனா பிளெஸிங் எதனால வருது நமக்கு அப்படின் போது, அதன்படி வாழும் போதுதான். ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் எஸ்ரா. ஏன்னா 3 விஷயத்த அவர் பண்றாருங்க. முதல்ல வேதத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து படிக்கிறார். 2வது அதன்படி நடந்துக்கிறார். 3வது அதை போயிட்டு ஜனங்கள்கிட்ட போதிக்கிறாருங்க. அதனாலதான் ஜனங்க அதை ஏத்துக்கிறாருங்க. இவர் எக்ஸாம்பிளா இல்லாம, வேதத்தின் அடிப்படையில வாழாம மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா யாருமே இவர் சொல்ற வார்த்தையை கேட்டு இருக்க மாட்டாங்க. இவர் அதன்படி இருந்ததுனாலதான் எல்லாரும் அந்த வார்த்தையை கவனமா கேட்கிறாங்க. சகோதர சகோதரி, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஃபர்ஸ்ட் வேத வசனம் நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கணும், இல்லைங்களா? சாம் சாப்டர் 119 verse 11ல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். பாத்தீங்களா? இவர் இதயத்துல வைத்தாருங்க. அதனாலதான் தைரியமா வசனத்தை எடுத்து போதிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு விரோதமா செயல்பட முடியல. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்மளுடைய இதயத்துல தேவனோட வசனம் நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. தேவன் நம்மளை அழைத்து சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம அதன்படி வாழ்றோமா, அதுக்கு விரோதமா செயல்படுறோமா, அதுக்கு ஏற்றபடி வாழ்றோமா அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணணுங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் திமோத்திக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ் திமோத்திக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தான். என்ன சொல்றாருனாக்கா, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாய் ஆனால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பாத்தீங்களா? நீ உபதேசிக்கிற, நீ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அதன்படி செய்யணும், அதுல நிலை கொண்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? நீயும் ரட்சிக்கப்படுவ, உன் வசனத்தை கேட்கிறவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுல் கூட சொல்றாரு, இல்லைங்களா? அநேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நானும் கெட்டு போகாதபடிக்கு என்ன பண்றேன், என்னோட சரீரத்தை நான் ஒடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. எஸ்ராவோட ஊழியம் எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆலயத்துல ஆரம்பிக்கலாங்க, இதயத்துல ஆரம்பிக்குது. இதயத்துல ஆரம்பிச்சதுனாலதான் நிறைய பேரோட லைஃப் அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சுங்க. எப்பயுமே மனசுல இருந்து வர வார்த்தை தான் ஜனங்களோட மனசை டச் பண்ணும். மேன்போக்கா பேசுற விஷயங்கள் ஜனங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குமே தவிர, யாரோட இதயத்தையும் அது டச் பண்ணாது. மனசுல இருந்து வரணும், மனசு பூர்வமா நம்ம ஊழியம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 2வது ஆச்சரியமான விஷயம் எஸ்ரா பத்தி நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, அவர் ஒரு ஆசாரியர், அதே சமயத்துல அவர் ஒரு வேத பாரகர். எப்படி சொல்லியிருக்குதுனாக்கா, ரொம்ப தேறினவரா இருக்கிறாருங்க, ஸ்கில்டு ஸ்கிரைபா இருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல கூட வேத பாரகர் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க, இல்லைங்களா? இயேசுக்கு விரோதமா நிறைய காரியங்களை பண்றாங்க. வேத பாரகரோட வேலையை என்னன்னாக்கா, வேதத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லணுங்க. அவங்கள கடிந்து கொள்ள வேண்டும், அவங்கள நீதியில நடப்பிக்கணும். இதுதான் ஒரு வேத பாரகரோட வேலை. இவர் யாரோட வம்சத்துல வராருன்னு பாத்தீங்கன்னாக்கா, லேவி குடும்பத்துல இருந்து வராரு எஸ்ரா. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். எஸ்ரா சாப்டர் 7 verse 6ல, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். பாத்தீங்களா? தேறின வேத பாரகன், அதுதான் இங்கிலீஷ்ல
ஸ்கில்டு இந்த லா ஆஃப் மோசஸ் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க நியாயப்பிரமாணத்துல. அந்த அளவுக்கு ஸ்கில் அவர்கிட்ட இருந்துச்சு. அது தேவன் அருளின ஒரு ஈவு. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். சோ இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அவர் தேவனுடைய கரம் அவர் மேல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்கில்டான ஒரு வேத பாரகரா அவர் இருந்தாருங்கோ. இது சாதாரண விஷயம் இல்லைங்கோ. அந்த ஸ்கில்ன்றது அப்படியே வராது நமக்கு. தேவனுடைய ஈவு தான். ஆனா நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கில்ல வந்து தேவன் பெருக்குவாருங்க சகோதர சகோதரி. நமக்கு வேதத்தின் மேல லவ் இருக்கணும். ரொம்ப முக்கியமா அதன் மேல பசிதாகம் அதிகமா இருக்கணும். ஒரு ஆசாரியர் எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன் மலாக்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு. மலாக்கி சாப்டர் 2 வர்ஸ் 7ல ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். பாத்தீங்களா, உதடுகள்ல அறிவு இருக்கணும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவனுடைய வாயில தான் வேதத்தை ஜனங்க தேடுவாங்க. அதனால அவர் வந்து காக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவர் யாரு? ஆசாரியர்ன்றவர் சாதாரணவர் கிடையாது. அவர் வந்து தேவனுடைய தூதன். ஏன்னா தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் ஜனங்களுக்கு எதிர்த்து போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய தூதருங்க, மெசஞ்சர் ஆஃப் காட். அந்த லெவல்ல வந்து தேவன் வைத்து எஸ்ரா. அது மட்டும் இல்லாம எஸ்ரா வேதத்தை எடுத்து ஜனங்க மத்தியில பேசும்போது அவங்களுக்கு தெளிவா புரியுதுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லெவல்ல தேவன் வந்து வச்சிருந்தாருங்க. இது தேவனுடைய ஈவு தாங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். நெகேமியா சாப்டர் 8 வர்ஸ் 8ல அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்க பண்ணினார்கள். பாத்தீங்களா, அந்த வியாக்கியானம் பண்ற அந்த ஒரு அறிவை தேவன் இஸ்ராக்கு கொடுத்திருந்தாரு. அது ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இதே போல இயேசு கிறிஸ்து கூட வேதபாரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல சொல்றாங்க. மேத்தேயு சாப்டர் 13:52ல அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தின் அடித்தவர்களில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கின்ற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கின்றான். பாத்தீங்களா, எதுக்கு ஒப்பா இருக்கிறாரு வேதபாரகரு? பொக்கிஷம் எடுத்து கொடுக்குறாரு. பழைய விஷயத்துல இருந்தும் சரி, புதிய விஷயங்களையும் வந்து எடுத்து அவர் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் வீட்டு எஜமானுக்கு ஒரு ஒப்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ அந்த லெவல்ல வேத பாரங்களை வந்து தேவன் வச்சிருக்கிறாரு. சோ அது வந்து தேவனுடைய ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறோமோ, எவ்வளவு லவ் நம்ம அதன் மேல காட்டுறோமோ, எவ்வளவு பசிதாகம் இருக்குதோ, அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, வேதத்தின் அறிவை வந்து கொடுப்பாருங்க சகோதர சகோதரி. எஸ்ரா அந்த மாதிரி வளர்ந்தாருங்க. எஸ்ரா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்தார். ஆராதனையின் மூலியமாக, அவருடைய அறிவின் மூலியமாக, அவர் போதித்த விதத்தின் மூலியமாக தேவனுடைய வசனத்தை வந்து சரியா எடுத்து போதிக்கிறாருன்னு இல்லைங்களா. ரைட்லி டிவைடிங் த வேர்ட் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். திமோத்திக்கு அந்த அறிவை தேவன் கொடுத்தாருங்க, பவுலுக்கு கொடுத்தாருங்க. ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ராவை அப்படி தேவன் பயன்படுத்தினாருங்க. 3வது விஷயம் எஸ்ரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பர்ஷியா நாட்டு ராஜா இவர் மேல ரொம்ப கிருபையா இருக்கிறாருங்க. அவர் கேட்கறதெல்லாம் பர்மிட் பண்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய கரம் அவர் மேல இருந்துச்சு. ஏன்னா புறஜாதி ராஜா அவங்க வந்து இவங்களுக்கு கிருபை காட்டணும்ட்டு அவசியமே இல்லைங்க. இவங்களுடைய கேரக்டர் பாக்குறாங்க, தேவனுடைய பக்தியை பாக்குறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பாக்குறாங்க, நேர்மையை பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்றாங்க, கிருபையை காட்டுறாருங்க. தேவன் கூடவே இருந்தாருங்க. நம்ம லைஃப்ல கூட அவ்வளவுதான். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தவறான வழியில இருந்திருப்போம். தேவன் ரொம்ப பெரிய கிருபை கொடுத்து சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து பெரிதான அழைப்புக்குள்ள நம்மள வந்து வைத்திருக்கிறாருங்க. ரொம்ப பிளெஸிங் கொடுத்திருக்கிறாரு. காரணம் அவரோட கை நம்ம மேல இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க சகோதர சகோதரி. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா சாப்டர் 7 வர்ஸ் 9ல முதல் மாதத்தின் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து புறப்பட தொடங்கி தன் தேவனுடைய நற்கரம் அவன் மேல் இருந்ததினால் 5ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியில் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். பாத்தீங்களா, அவங்க வந்து 5 மந்த்ல வந்து சேர்ந்துடுறாங்க. காரணம் தேவனுடைய கரம் அவங்க மேல இருந்துச்சுங்க. ராஜாவும் ரொம்ப ரொம்ப கிருபை காட்டுறாருங்க இல்லைங்களா. அவ்வளவு கிரேஷியஸா வந்து ராஜா இருந்தாரு. காரணம் தேவன் கூட இருந்ததுனால தாங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28ல கூட இதை பத்தி நம்ம பார்க்கலாம். எஸ்ரா சாப்டர் 7:28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சிலர் தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். பாத்தீங்களா, தேவனுடைய கரம் என் கூட இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்ட்டு அவரே சாட்சி கொடுக்குறாருங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ரா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும் போது
ஈப்ரூல வந்து அசார் அப்படின்ற பேர்ல இருந்து வருதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா சகாயம், சகாயம் செய்கின்றவர், தேவனுடைய சகாயம் அப்படின்ற பேர் வருதுங்க. பாத்தீங்களா? இவருக்கு நடந்ததும் இவருடைய பேருக்கும் கோரிலேஷன் இருக்குதுங்க. தேவன் வந்து ஹெல்ப் பண்ணாருங்க இவருக்கு எல்லா விஷயத்திலயும். சோ அந்த பேரு நல்லா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா இவரோட லைஃப்ல. நீதிமொழிகள் 21:1 ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீருடையை போல் இருக்கிறது. தமக்கு இஷ்டமானபடியெல்லாம் அதை திருப்புகிறார். பாத்தீங்களா? ஒரு ராஜாவை தேவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் தேவன். இல்லைங்களா? இஸ்ரேல்ல ராஜாங்க இருந்தாங்க. அவங்கள தள்ளிட்டு பாபிலோனை கொண்டு வந்தாருங்க. பாபிலோனை தள்ளிட்டு பர்ஷியாவை கொண்டு வந்தாருங்க. அவங்கள தள்ளிட்டு கிரீக்க கொண்டு வந்தாருங்க. அவங்கள தள்ளிட்டு ரோம வந்து கொண்டு வந்தாருங்க. இதெல்லாம் தேவனுடைய வேலை. தேவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க சகோதர சகோதரி. எஸ்ரா கூட எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல யோசேப் கூடவும் தேவன் இருந்தார். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்துச்சு இல்லைங்களா? ஈஜிப்துல ரொம்ப பெரிய ஸ்தானத்துக்கு அவரை வந்து தேவன் கொண்டு போய் வைத்தார். ஏன்னா தேவன் எப்போதுமே அவர் கூட இருந்தாருங்க. ஆதியாகமம் 39 21 ஜெனசிஸ் சாப்டர் 39:21 கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாத்தீங்களா? அங்க வந்து ராஜாவோட தயவு வந்து எஸ்ராக்கு கிடைச்சது. இங்க வந்து சிறைச்சாலையோட தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு வந்து கிடைக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். தானியேலுக்கு கூட வந்து ஃபேவரபிளா இருந்தாருங்க ராஜா. அவர் பாபிலோன்ல இருக்கும்போது. இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையை வந்து காட்டுறாருங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம உணர வேண்டிய சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனுடைய வழியில நடக்கும்போது தேவனுடைய கிருபை நம்ம கூடவே இருக்கோங்க. 4வது விஷயம் எஸ்ரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ராஜா பெர்மிஷன் கொடுக்குறாரு எஸ்ராக்கு. நீங்க திருப்பி வந்து எருசலேமுக்கு போங்க. அந்த வால்ஸ் வேணா ரீபில்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்து அனுப்பும் போது, அப்ப என்ன ஆகுதுனாக்கா, ராஜா வந்து சொல்றாரு, உனக்கு நான் வந்து மிலிட்டரி பாதுகாப்பு கொடுக்குறேன். ஏன்னா போற வழியில நிறைய பிரச்சனைகள் வரலாம். வெகு தூரம் வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. திருடர்கள் வரலாம், என்ன வேணாலும் ஆபத்துக்கள் வரலாம். அதனால சொல்றாரு, நான் அனுப்புறேன் கூடன்னும் போது எஸ்ரா ஒரே வார்த்தை சொல்றாருங்க, வேணாம், என் தேவன் கூட இருக்கிறாரு போதும் அப்படின்றாரு. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு சின்ன பிரச்சனை வந்தா கூட பயம் வந்துருதுங்க. ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு. நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் அஞ்ச வேண்டியதே இல்லை. எஸ்ரா 8:22 எஸ்ரா சாப்டர் 8:22 ஏனெனில் எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகின்ற யாவருக்கும் நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகின்ற யாவருக்கும் விரோதமாய் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவின் இடத்தில் சொறியிருந்தபடியால் வழியிலே பகைஞருக்கு தப்புவிக்கும்படி சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க நாங்கள் ராஜாவுக்கு வெட்கப்பட்டோம். பாத்தீங்களா? நாங்க கேட்க துணியில. ஏன்னா தேவன் எங்க கூட இருக்கிறாருன்றத நாங்க நல்லா உணர்ந்து கொண்டோம். தேவனுடைய பாதுகாப்பு யாருக்கிட்ட இருக்குதுன்னாக்கா, தேவனுக்கு உண்மையா யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, தேவன் மேல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதுங்க. தேவன் நிச்சயமா நம்மள பாதுகாப்பார். நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. சங்கீதம் 20:7 நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் அப்படியே எஸ்ராக்கு வந்து பொருந்தும். சாம் சாப்டர் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கம்பீரிக்கின்றோம். பாத்தீங்களா? தேவனுடைய நாமத்தை சொல்லி கம்பீரித்தவர்கள் யார்? எஸ்ரா, அவங்க கூட போன ஜனங்கள். இல்லைங்களா? தேவனோட நாமத்தை வந்து அங்க மகிமைப்படுத்தினாங்க. ஒருவேளை அந்த ராஜா கிட்ட இவங்க மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் கேட்டிருந்தா தேவனுடைய நாமம் நிச்சயமா அங்க வந்து மகிமைப்பட்டு இருக்காது. எங்க தேவன் எங்களை காப்பாத்துவாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க. அங்கதான் தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்பட்டுச்சு. சகோதர சகோதரி, 5வது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ராஜா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாருங்க எருசலேமுக்கு போறதுக்கு. அப்போ எஸ்ரா வந்து இமிடியேட்டா நம்ம பிரயாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாம அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருனாக்கா, ஜனங்களை கூப்பிட்டு நம்ம உபவாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப பிரயாணம் போகும்போது நிறைய ஆபத்துகள் வருங்க. தேவன் கூட இல்லைனாக்கா அந்த பிரயாணம் வந்து செம்மையா முடியாது. அதனால தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசத்தை பண்றாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கு அதை ஒப்பு கொடுத்துட்டு பண்ணும்போது அந்த வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. அந்த லெசன் இங்க வந்து நம்ம கத்துக்கலாம். எஸ்ரா 8:21 எஸ்ரா சாப்டர் 8:21 அப்பொழுது நாங்கள்
எங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்ளும்படி அகாவா நதி அண்டையிலே ஒரு உபவாசத்தை குறிப்பிட்டு எங்களுக்கும் எங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா பொருட்களுக்கும் செம்மையான பிரயாணத்தை அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளும்படிக்கு அங்கே ஒரு உபவாசத்தை குறிப்பிட்டேன். பாத்தீங்களா, தேவன் வந்து எங்க பிரயாணத்தை பாதுகாப்பா வழிநடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு உபவாசத்தை நான் குறிப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ஜனங்கள் மனம் திரும்பினானாக்கா உபவாசம்ன்றது ஒரு அவசியமா அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. இத தேவனே வந்து சொல்றாருங்க யோவேல் மூலியமா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஜோயல் சாப்டர் 2:12 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உபவாசத்தோடும் அடிகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். பாத்தீங்களா, நீங்க வந்து பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ என்கிட்ட திரும்பணும்னாக்கா உபவாசத்தோட என்கிட்ட வாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாருங்க. தேவன் கிட்ட அவங்களுக்கு கிருபை கிடைக்கணும்னா, பாவம் செய்யும் போது தேவன் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும்னாக்கா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல கூட நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் ஒண்ணு கூடி ஜெபிக்கிறாங்க. அப்ப பவுலையும் பர்னபாவையும் தனித்து அனுப்புங்க ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரிசுத்தாவின் மூலியமா வெளிப்பாடு கிடைக்குதுங்க. இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3ல நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13, 2 and 3ல அவர்கள் கர்த்தரை ஆராதித்து உபவாசித்துக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவி பவுலையும் பர்னபாவையும் நான் அடைத்த வேலைக்காக அவர்களை எனக்கு பிரித்து விடுங்கள் என்றார். பாத்தீங்களா, அப்போ வந்து பிரித்து அவங்களை அனுப்புங்க அப்படின்னும் போது 2 பேரையும் செப்பரேட் பண்ணி அனுப்புறாருங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த ஒரு மாம்சீக ரீதியான வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணிட்டு பண்ணோம்னு வச்சுங்களேன், ரியலா நம்ம லைஃப்ல சக்சஸ் வந்து வரவங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம் எஸ்ரா கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மத்தவங்களோட பாவத்துக்காக அவர் வந்து அழுகுறாருங்க, ரொம்ப துக்கிக்கிறாரு. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இதை நம்ம பார்க்கலாம். எஸ்ரா சாப்டர் 9:3ல நான் இந்த காரியத்தை கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் போர்வையையும் கிழித்து என் தலைமயிரையும் என் தாடியையும் பிடுங்கி திகைத்து உட்கார்ந்தேன். என்ன பண்றாருனாக்கா, ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிறாரு, தலைமுடியை வந்து பிச்சுக்கிறாருங்க, தாடியை வந்து கிழிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துடுறாரு, அழுகுறாரு. ஏன்னா ஜனங்க தேவனுக்கு விரோதமா அவ்வளவு தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல தேவன் எதெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் வந்து மீறி இருக்கிறாங்க. அந்நிய ஸ்திரீகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இத பார்க்கும்போது ரொம்ப மனசு பேஜார் ஆயிடுது. ஏன் அந்த அளவுக்கு துக்கப்படுறாரு அப்படின்னும் போது, இவரு தேவனுடைய மனுஷனுங்க, ஒரு ஊழியக்காரர். எந்த ஒரு ஊழியக்காரனுமே அவங்களுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது கண்டிப்பா துக்கம் வரணும். இது எல்லா தீர்க்கதரிசிக்கிட்ட கூட நம்ம பார்க்கலாம். அதே கேரக்டர் தான் இவங்க கிட்டே இருந்துச்சுங்க. அவருக்காக அழுவாம ஜனங்களுக்காக வந்து அழுவுறாரு. ஏன்னா தேவனுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரே செகண்ட்ல எல்லாரையும் வந்து அழிச்சிடுவாருங்க. அவர் யோசிச்சு அழுவுறாருங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 136ல, சாம் சாப்டர் 119 136ல, உமது வேதத்தை அவர்கள் காத்து கொள்ளாதபடியினால் என் கண்கள் நீருடையாய் கண்ணீர் விடுகிறது. பாத்தீங்களா, ஜனங்க வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணல, அதனால என் கண்ணுல இருந்து நீருடைய போல தண்ணீர் வந்துட்டே இருக்குது. தாவீது துக்கிக்கிறாருங்க. இதே போலதான் நெகேமியா கூட அழுகுறாரு. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நெகேமியா சாப்டர் 1:4ங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுந்து சில நாளளவும் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணினேன். இவரும் உபவாசம் பண்றாருங்க. ஜனங்க பண்ண தவறை நினைச்சுதான் வந்து துக்கிக்கிறாருங்க சகோதர சகோதரி. எருசலேம் நகரம் இப்படி பாழாயிட்டு போயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கம் வருதுங்க அவருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல என்ன சொல்றாருனாக்கா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 5:4ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் ஆறுதல் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ராவோட துக்கத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஆவிக்குரிய தலைவர்கள் எப்போதுமே ஜனங்களோட பாவத்தை பார்த்து துக்கிப்பாங்க. நம்மளும் வந்து பாவத்தை பார்த்து துக்கிக்கணுமே தவிர வெறுத்து அவங்கள ஒதுக்க கூடாதுங்க. ஜெபம் பண்ணணும். சோ அந்த ஒரு விஷயத்த இங்க நம்ம கத்துக்கலாங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் எஸ்ரா கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு ஜெபம் பண்றாருங்க தேவன் கிட்ட ஊக்கமா, பாவ மன்னிப்புக்காக. அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய இரக்கத்தை வந்து நாட்டுறாருங்க. அவர் மனசுல நல்லாவே தெரியுது, தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நம்ம அவர்கிட்ட போயிட்டு நம்ம பாவத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. இஸ்ரேலோட பாவத்தை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லைங்க. தேவனுடைய இரக்கத்தை தான் வந்து உயர்வா வந்து ஜெபத்துல அவர் பேசுறாரு. பாருங்க, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, எஸ்ரா சாப்டர் 9:13, எங்கள் பொல்லாப்புகளின் நிமித்தமும் எங்கள் பெரிய குற்றத்தின் நிமித்தமும் எங்களுக்கு நேரிட்டவைகளை எல்லாம் நேரிட்ட பின்பும் எங்கள் தேவனே
நீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்கதாக எங்களை தண்டியாமல் இப்படிப்பட்ட தப்புதலை எங்களுக்கு விட்டதினாலே. பாத்தீங்களா, நாங்க எவ்வளோ பொல்லாப்பு பண்ணோம் தேவனே, பெரிய தப்புகள் நாங்க வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் எங்க உயிரை வந்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வச்சிருக்கிறீங்க. காரணம் நீங்க இரக்கம் உள்ளவர் அப்படின்ட்டு ஜெபம் பண்றாருங்க. தேவன் வந்து அவரோட ஜெபத்தை வந்து தேவன் கேட்டாருங்க. அதே போல தானியேலும் இஸ்ரேல் ஜனத்துக்காக ஜெபம் பண்றாருங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் அவங்க பாபிலோன்ல அடிமையா இருந்துட்டாங்க. விடிவு காலம் சீக்கிரம் நீங்க குடுக்கணும் தேவனே அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. இங்க கூட நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஜெபம் பண்றாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ல 9ல தானியேல் சாப்டர் 9, 7-9. ஆண்டவரே, நீதி உமக்குரியது. நாங்களோ இந்த நாளின்படி யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலர் எல்லோரும் தங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய யாவரும் வெட்க முகமாய் இருக்கிறோம். இது எங்கள் முகத்துக்குரிய வெட்கம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பாவம் பண்ணினபடியினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்க முகமாய் இருக்கின்றோம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினோம். ஆனாலும் இரக்கமும் மன்னிப்பும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா, நாங்க இவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறோம் தேவனே, ஆனா இரக்கமும் மன்னிப்பும் உங்ககிட்ட இருக்குது. அதனால உங்ககிட்ட நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பலா வந்து ப்ரேயர் பண்றாருங்க. தேவன் தானியேலோட ஜெபத்தை கூட தேவன் கேட்டாருங்க. அவங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை தேவன் கொடுத்தார். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ராவோட ஜெபத்துல அங்க அவர் ஒரு விஷயத்த அக்னாலேஜ் பண்றாருங்க. தேவன் வந்து அவங்க பாவத்துக்கு ஏற்ற விதமாக தண்டிக்கலங்க. லைட்டா தான் தண்டிச்சார் இல்லைங்களா. ஒரேடியா தண்டிச்சிருந்தாருனாக்கா யாருமே வந்து மிஞ்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, தேவனுடைய இரக்கம் அவ்வளவு பெருசுங்க. அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில கூடங்க சகோதர சகோதரி. 8வது எஸ்ரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பப்ளிக்கா வேதத்தை வாசிக்கிற அந்த ஒரு பழக்கத்தை இவரு தான் வந்து ரீஸ்டோர் பண்றாருங்க. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நிறைய வருஷம் வந்து அடிமையா இருந்தாங்க பாருங்க, அப்ப பண்ணல. இப்ப திருப்பி எருசலேமுக்கு வந்த பின்பு இந்த விஷயத்த வந்து முழு மனதோட பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்றாங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நெகேமியா சாப்டர் 8:2ல 7ஆம் மாதம் 1ஆம் நாளிலே ஆசாரியனாகிய எஸ்ரா புருஷரும் ஸ்திரீகளுமாக கேட்கத்தக்கதாக புரிந்து கொள்ளத்தக்கதாக யாவரும் இருக்கின்ற சபைக்கு முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்தான். பாத்தீங்களா, எல்லாருக்கும் முன்பாக அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து தெளிவா அதுல இருக்கிற விஷயத்த வந்து படிக்கிறாருங்க. இந்த ஒரு விஷயம்தான் அவங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா வேத வாசிப்பு இல்லாம நம்ம தேவனோட வழியில நடக்க முடியாதுங்க சகோதர சகோதரி. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். நெகேமியா சாப்டர் 8:8ல அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை காண்பித்து வாசித்ததை அவர்களுக்கு விளக்கம் பண்ணினார்கள். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வாசிக்கிறாங்க, அதோட அர்த்தத்தை சொல்றாங்க, அப்புறம் வியாக்கியானமும் பண்றாருங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே போல இயேசு கிறிஸ்து கூட பண்றாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16-17ல நம்ம வந்து பாக்குறோம். அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்து வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்குள் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாத்தீங்களா, அங்கேயும் வந்து அந்த ஸ்க்ரோல் ரீடிங் ஒரு பழக்கமா இருந்துச்சுங்க அவங்க கல்ச்சர்ல. அதுக்கப்புறம் ஆதி சபையில கூட பப்ளிக்கா வேத வாசிப்பதுன்றது ஒரு கல்ச்சராவே இருந்துச்சுங்க. இது வந்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு சாப்டர் 4:13ல நான் வருமளவும் வேத வாசிப்பிலும் புத்தி சொல்வதிலும் உபதேசத்திலும் கவனமாயிரு. இங்க வந்து வேத வாசிப்பு அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பப்ளிக் ரீடிங் ஆஃப் ஸ்கிரிப்சர். பப்ளிக்கா வந்து வேதத்தை வாசிக்கணும் பவுல் சொல்றாருங்க. அதனால ஆதி சபையில எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ரா பண்ண இந்த காரியம் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. பப்ளிக்கா ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்க அந்த வசனத்தை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு எழுப்புதல் அவங்க மனதுல வந்துச்சுங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம் எஸ்ரா பத்தி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ரா போதித்த பின்பு இஸ்ரேல் ஜாதியார் அனைவருமே மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்களுடைய பாவம் எவ்வளவு பெருசு அப்படின்றத உணர ஆரம்பிச்சிட்டாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நெகேமியா சாப்டர் 8:9ல தேசத்தின் அதிபதியாகிய நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா ஆசாரியனும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணின லேவியர்களும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமானது, நீங்கள் துக்கிக்கவும் வேண்டாம்,
அழவும் வேண்டாம் என்றார்கள். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் அழுதார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. இவ்வளவு தவறு பண்ணிட்டோமே, தேவனுடைய நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, நம்ம அதுக்கு விரோதமா நடந்துட்டோமே அப்படின்ட்டு துக்கித்து அழுகுறாங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம யோசியா ராஜாவும் இதே போல பண்றாருங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் அவருக்கு கிடைக்குது. அதை வாசிக்கும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு தவறு பண்ணிட்டோமா, நம்ம எல்லோருமே தேவனுக்கு விரோதமா இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சுக்கிறாரு. 2 ராஜாக்கள் 22:11 செகண்ட் கிங் சாப்டர் 22:11 ராஜாவாகிய அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வஸ்திரத்தை வந்து கிழிச்சுக்கிறாருங்க. அதே போல புதிய ஏற்பாடுல பெந்தகோஸ்னால என்ன பண்றாரு? பேதுரு ஊழியம் பண்றாருங்க. அவர் போதிக்கும் போது ஜனங்களோட மனசு எப்படி ஆகுதுன்றத இங்க நம்ம பார்க்கலாங்க. வசனம் ரொம்ப அருமையான வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 ஆக்ட்ஸ் சாப்டர் 2:37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இதயத்தை வந்து அந்த வசனம் குத்திச்சுங்க. தேவனுக்கு விரோதமா இவ்வளவு தவறு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இமீடியட்டா அவங்க வந்து ரிப்பெண்ட் ஆகுறாங்க. நம்ம பண்றது தப்பு, தேவனுக்காக நம்ம லைஃபை வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 பேர் அன்னைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. சோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா, இதயத்தில் குத்தப்பட்டார்கள். அந்த வசனம் அவ்வளவு ஷார்ப்பா இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வசனம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதயத்தை குத்துங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே வந்து மாத்துங்க. இது நிதர்சனமான உண்மைங்க சகோதர சகோதரி. நம்ம வாழ்க்கையில கூட வேத வசனம் தான் நம்மள ஒரு பெட்டரான பர்சனா மாத்தி இருக்குதுன்றதுதான் உண்மைங்க. 10வது விஷயம் எஸ்ராவோட வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஊழியம் பண்ண காலகட்டத்துல முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, வம்ச வரலாறை வந்து நோட் பண்ணி வைக்கிறாங்க. யாரு எந்த வம்சம், ஒரு கோத்திரத்திலயும் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிற்காலத்துல இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்துல வந்தார் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஆதாரமா இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இது இல்லைனாக்கா தேவன் வேற வழியா வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா இவரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 62 பார்க்கலாம். எஸ்ரா சாப்டர் 2:62 இவர்கள் தங்க வம்ச அட்டவணையில் தேடப்பட்டார்கள். வம்சத்துக்கு அட்டவணை வந்து வச்சிருக்கிறாரு. அது என்னன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு எஸ்ஐஆர் இருக்குது இல்லைங்களா, நம்ம எந்த குடும்பத்துல இருந்து வரோம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாருங்க பாத்தீங்களா. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துவோட வம்சா வரலாறை வந்து ஆராயறதுக்கு. அது இல்லைனாக்கா கஷ்டமா இருந்திருக்கும். இவ்வளவு விஷயங்களை எஸ்ராவோட லைஃப்ல இருந்து நம்ம பார்த்து கத்துக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.